மகாபிரிவாஜன் ஸ்ரீ லலிதரகசேஷகிருஷ்ணநாமத்தில் பக்தவதிகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லிக்கொண்டு ராஜ்ய நிர்வாகம் ஒரு மகாராஜ்ஞியாக எப்படி இந்த ஜகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாள் என்று அற்புதமாக ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது அதில் விப்ரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தர்கள் சதா சர்வகாலமும் அவளையே நினைத்து கொண்டு வேதாந்தங்களில் சொல்லப்பட்டபடி தர்ம வழியில் நடந்து தர்மத்தின் மார்க்கத்தில் நடந்து அதிகமாக பொருள் ஈட்டாமல் அளவாக பொருள் ஈட்டி அதன் வழி நடந்து அதை அளவாக எப்படி செலவு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செலவு செய்கிறார்கள் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த விப்ரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விப்ரர்களுக்கு பிரியமாகவும் இருக்கிறாள், அவர்களுடைய ரூபமாகவும் மாறிவிடுகிறாள் சொன்னாங்க. ஆக ஒரு பக்தன் அவளை நோக்கி வரும் பொழுது அவள் வைக்கக்கூடிய அத்தனை சோதனைகளிலும் அவன் வெற்றி பெற்று விட்டால் அவள் அவனாகவே மாறிவிடுகிறாள் என்று சொல்கிறார்கள். அத்தனையும் பிரம்மம் தான் என்று இப்பொழுது நமக்கு புரிகிறது. அந்த பிரம்மத்தின் வடிவாக பார்க்கக்கூடிய அவள் எப்படி இருப்பாள் என்றால் இந்த பக்குவம் வந்தால்தான் நமக்கு அந்த திருஷ்டி தெரியும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக சொல்லக்கூடியது ஓம் விஸ்வபிரமணகாரிண்யை நமஹ. ஓம் விஸ்வபிரமணகாரிண்யை நமஹ. இதில் பிரமணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பிரமணம் அப்படின்னா சுற்ற வைத்தல் அப்படின்னு சொல்றது. விஸ்வம் அப்படின்னா உலகம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தையே சுற்ற வைத்து கொண்டிருப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மாயா அப்படின்னு அற்புதமான ஒரு நாமம் பார்த்தோம். விஷ்ணு மாயா மாயா அப்படின்னு. எப்படி இந்த லோகம் ஒரு இடத்துல நிற்காம சுற்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதற்கு இந்த சக்தி பிரபாவம் தான் காரணம் அப்படின்னு பார்த்தோம். சௌந்தரிய லகரியில கூட ஆச்சாரியர் சொல்லும் பொழுது மகாமாயா விஸ்வம் பிரமயதி அப்படின்னு தான் சொல்றார். பரபிரம்ம மகிஷி என்று அம்பாளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மகாமாயையாக இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதையும் சுற்ற வைத்துக் கொண்டிருக்கிறாயே தாயே என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்தது காளிகா புராணம். அதில் சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லிக்கிட்டே வராங்க. மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லும் பொழுது இந்த அம்பிகையும் சேர்த்து ஒரு நிகழ்வு சொல்கிறார்கள். இன்னும் எந்த ஆதாரங்களை பார்க்க இன்னும் நமக்கு தெளிவாக புரிபடும் இல்லையா. அப்படித்தான் ஒருமுறை மகாவிஷ்ணு ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறாள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா காமாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பீடம் சொல்றோம் இல்லையா. அந்த பிரதேசத்தை அவர் கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அந்த இடத்தில் அவருக்கு ஏதோ ஒன்றுமே புரியாமல் நிலை தடுமாறி திகைத்து நிற்பது போல ஒரு உணர்வு. எதற்காக இப்படி இருக்கிறதுன்னு அவருக்கும் புரியல. ஏனென்றால் அந்த தேசத்துக்கே அசம தேசம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அஸ்ஸாம் அப்படி. அசமம் அப்படின்னா சமம், சமமாக இல்லாதது, அதாவது மேடு பள்ளங்கள் நிறைந்த சமம் இல்லாத தேசம். அப்படி பிரமித்த உடனே மகாலட்சுமி இதை பார்த்துட்டு உடனே அம்பாளை வழிபடுகிறாளாம். இவருக்கு இந்த கலக்கத்தை போக்க வேண்டும் தாயே என்று கேட்க தேவி அனுகிரகம் செய்து அதிலிருந்து அவரை விடுவித்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேவி மகாத்மியம் சொல்லும் பொழுது பிரதம சரித்திரத்துல மகாகாளி நாமத்தை சொல்லும் பொழுது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. விஷ்ணு நித்ரா தேவியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்றாரு, அம்பிகையிடம் வேண்டுகோள் வைக்கிறார். அப்ப அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரை நித்ராதேவியிடம் இருந்து விடுவித்தாள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இந்த பிரமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எதுவும் விளங்காமல் பிரமித்து போய் நிற்பது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த இது சொல்றது. இதை இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் சதா சர்வ காலமும் சுற்றி கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்றதுக்கும் பிரமணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த இரண்டு விஷயத்திற்கும் காரணமாக மாயா சக்தியாக இவள் தான் இருக்கிறார். இவளுடைய அனுகிரகத்தினால் தான் இந்த உலகம் பிரமணம் செய்து கொண்டு இருக்கிறது. மகா பெரியவா சரணம்.